உன் வாழ்க்கையை மாற்றும் பெரிய சக்தி உன் உணர்வுகளில்தான் இருக்கிறது. நீ எப்படி உணர்கிறாயோ அதேபோல் உன் வாழ்க்கையும் உருவாகிறது. அதனால்தான் இந்த அத்தியாயம் சொல்லும் முக்கியமான உண்மை, நல்ல உணர்வுகள்தான் நல்ல வாழ்க்கையை உருவாக்கும். ஒரு நாள் காலை எழுந்தவுடனே நீ மகிழ்ச்சியாக, நம்பிக்கையுடன், உற்சாகமாக இருந்தால் அந்த உணர்வு உன் முழு நாளையும் உயர்த்திவிடும். நீ சந்திக்கும் மனிதர்கள், நிகழ்ச்சிகள், சூழல்கள் எல்லாமே அதே அதிர்வெண்ணில் உடன் வரும். ஆனால் அதே நேரத்தில் நீ சோகமாக, கோபமாக, கவலையுடன் இருந்தால் அதற்கேற்ற அனுபவங்களும் உன்னை தேடி வரும். இதுதான் பிரபஞ்சத்தின் சட்டம், ஆகர்ஷண விதி. உன் மனதில் என்ன உணர்வு இருக்கிறதோ அது ஒரு அதிர்வெண் போல பிரபஞ்சத்துக்கு அனுப்பப்படுகிறது. அந்த அதிர்வெண்ணுக்கேற்பதான் நீ வாழ்வில் அனுபவிக்கிற அனைத்தும் வருவது. அதனால் எப்போதும் நல்ல உணர்வை தேர்ந்தெடு. நீ ஒரு பிரச்சனையை சந்திக்கும்போது இது முடியாது என்று நினைப்பதை விட நான் இதை சமாளிக்க முடியும் என்று உணர்ந்து பாரு. அந்த நம்பிக்கை உனக்குள் ஒரு புதிய ஆற்றலை உருவாக்கும். அந்த ஆற்றல்தான் உன்னை வெற்றிக்கு கொண்டு செல்லும். மகிழ்ச்சி என்பது ஒரு முடிவு அல்ல, அது ஒரு தொடக்கம். நீ மகிழ்ச்சியாக இருந்தால்தான் பிரபஞ்சம் உனக்கு இன்னும் மகிழ்ச்சியான அனுபவங்களை தரும். அதனால் தினமும் சின்ன சின்ன விஷயங்களில் மகிழ்ச்சியை தேடு. ஒரு புன்னகையில், ஒரு நன்றி சொல்லும் வார்த்தையில், ஒரு இனிய நினைவில். அந்த சிறு உணர்வுகள்தான் உன் வாழ்க்கையை ஒளிரச் செய்கின்றன. நினைவு கொள், நீ சிரிக்கிறாய் என்றால் உன் உடலும் மனமும் அதிர்வெண் உயர்த்தும். நீ கோபப்படுகிறாய் என்றால் அந்த அதிர்வெண் கீழே இறங்கும். எந்த நிலைமையிலும் நான் நல்ல உணர்வை தேர்ந்தெடுப்பேன். என் மனதை மகிழ்ச்சியுடன் வைத்துக் கொள்வேன். நன்றி சொல்வேன், அன்பை பகிர்வேன். ஏனெனில் அந்த உணர்வுகள்தான் என் எதிர்காலத்தை உருவாக்கும் விதைகள். வாழ்க்கை ஒரு கண்ணாடி மாதிரி. நீ சிரித்தால் அது சிரிக்கும். நீ அன்பை அனுப்பினால் அது அன்பை திருப்பித் தரும். அதுவே நல்ல உணர்வுகள், நல்ல வாழ்க்கை என்ற அத்தியாயம் சொல்லும் மாபெரும் ரகசியம். முக்கிய கருத்து, மகிழ்ச்சி என்பது உங்கள் எதிர்காலத்தை உருவாக்கும் விதை. அதை இன்று விதை போடு. கதைக்களம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். ஒரே ஒரு வீடியோ உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடும். தவறவிடாதீர்கள்.